ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பன்னீர் ரோஸோட சைஸ் வந்து எதனால் சிறியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன காரணங்களெல்லாம் இந்த மாதிரி பூக்களோட சைஸை அஃபெக்ட் பண்ணும் அண்ட் அதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன காரணங்களால் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்பேட் சத்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் பூக்களோட எண்ணிக்கைகளும் பூக்களோட சைஸும் குறைவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் சத்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் மொட்டுகளே ரொம்பவே சிறிதாக காணப்படும். அண்ட் அதே நேரத்தில் இதழ்கள்லாம் ஒரு வாடிய நிலையில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த பாஸ்பேட் சத்தும் பொட்டாசியம் சத்தும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு போரான் ஒன்று சத்தும் மேக்னீசியம் ஒன்று சத்தும் குறைபாடாக இருக்கும் பட்சத்தில் பூக்கள் வந்து விரிவடைகிறது தாமதமடையும். அதாவது பூக்கள் விரிவடையக்கூடிய நேரத்தில் பூக்கள் முழுவதுமாக விரியாது. ஸோ அது வந்து டிலே ஆகி விரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு கவாத்து, அதாவது ரோஸை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு தடவை மல்லிகை விவசாயம் போலயே நம்ம வந்து கவாத்து செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக பூக்களோட எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் கவாத்து செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் செடியில் வந்து பூக்களோட சைஸ் வந்து சிறியதாக இருக்கும். அதாவது அது வந்து ஒரு ஓய்ந்த நிலை பூக்கள் போலயே காட்சியளிக்கும். அது எதனால் அப்படின்னா, மண்ணிலேருந்து பயிர் எடுக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே செடியோட பூக்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியாமல் செடியோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருக்கும் அதிகமான கொப்புகள் இருக்கிறதுனால இந்த பூக்களோட சைஸ் வந்து சிறியதாக காணப்படும். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு முறை கவாத்து செய்யணும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை கவாத்து செய்யணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்லைனா 4 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கவாத்து செய்யலாம். ஸோ இது வந்து போதுமான காலமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதிகமான நைட்ரஜன் சத்து கிடைக்கும் பட்சத்தில் பூக்களோட சைஸ் வந்து ரொம்ப சிறியதாக காணப்படும். ஸோ எதனால் அப்படின்னா, நைட்ரஜன் சத்துங்கிறது வந்து தலைச்சத்து தான். ஸோ தலைச்சத்துனாலே அதிகமான இலைகள் வளர்ச்சியும் அதிகமான பச்சை தண்டுகள் வளர்ச்சியும் ஊக்குவிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தப்படும். ஸோ இது வந்து காய்களோட வளர்ச்சியில் ஓரளவு சப்போர்ட் பண்ணாலும் எல்லாம் பூக்களோட வளர்ச்சியில் சப்போர்ட் பண்ணாலும் கூட அதிகமாக இருக்கும்போது இது வந்து மகசூல் அதிகரிக்கிறதுக்கு மாற்றாக பயிரோட இலைதலைகள் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பூக்களோட சைஸ் சிறியதாக காணப்படும். அண்ட் பூக்களோட இதழ்களுமே ஒரு தெளிவில்லாமல் ரொம்ப சுருங்கிய நிலையில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து 2 வகைப்படும். அதாவது செடிக்கு போதுமான நீர் கிடைக்காமல் இருக்கிறதும் வாட்டர் ஸ்ட்ரெஸ் தான், அதாவது வறட்சி. அண்டு அதிகமான அளவு நீர் கிடைக்கிறதும் வாட்டர் ஸ்ட்ரெஸ் தான், அதாவது எக்ஸசிவ் வாட்டரிங், ஓவர் வாட்டரிங்னு சொல்லலாம். ஸோ போதுமான அளவு தண்ணீர் கிடைக்கிறது காட்டிலும் அதிகமாக கிடைக்கும்போது இல்லைனா குறைவாக கிடைக்கும்போதோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது சுலபமாக மண்ணில் இருந்து சத்துக்களை உறிஞ்செடுக்க முடியாது. அண்ட் அதே நேரத்தில் வேர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு உட்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது மகசூலோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுல பயிர் வந்து கவனம் செலுத்தாது. பயிரோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுலேயே பயிர் வந்து கவனம் செலுத்துறதுனால மகசூலோட குவாலிட்டி வந்து குறையக்கூடும். அதாவது பூக்களோட சைஸும் அதோட தரமும் குறையும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து தேங்கி நிற்கக்கூடாது. அண்ட் அதே நேரத்தில் பதிவாகக்கூடிய வெப்பத்துக்கு ஏற்ற அளவு நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும். செடி வந்து வாடக்கூடாது. அண்ட் பூக்களோட சைஸ் சிறியதாகக்கூடாது. அதே நேரத்தில் தண்ணி வந்து மண்ணில் தேங்கவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் போதுமான தண்ணீர் கிடைக்கும்போது பயிருக்கு வந்து எந்த ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படாது. ஸோ கம்மியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை கூட கொடுக்கணும். இதுவே அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா தண்ணி கொடுக்கக்கூடிய அளவு வந்து குறைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ட்ரிப் இரிகேஷனில் சொட்டு நீர் பாசனம் மூலிமா தண்ணி பாய்க்கும்போது ஈரம் வந்து நம்ம விரலில் வந்து நுனி விரல் சரியாக ஒரு 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டருக்கு ஈரம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து போதுமான அளவு தான் தண்ணீர் விடுறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போன்னா, நீங்கள் இன்றைக்கி காலையில் தண்ணீர் பாய்க்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் பார்க்கும்போது. ஸோ இதுவே நீங்கள் வந்து பகல் வேளையில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஈரப்பதம் வந்து காஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் அப்படி இருக்கும். ஸோ ஆனால் அப்படி இருந்துச்சுனாலும் கூட ஒரு ஆரோக்கியமான ரோஸ்க்கு வந்து ரொம்ப ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படாது. அன்டில் எது வரை அப்படின்னா ஒரு 40 டிகிரி அப்படி இல்லைன்னா ஒரு 38 டிகிரிக்கு மேலே வெயில் போகிற வரை நமக்கு வந்து சுலபமாக அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படாது, போதுமான தண்ணீர் கிடைக்கும் பட்சத்தில். ஸோ 1 சென்டிமீட்டர் அளவுக்கு காஞ்சிருந்தாலும் கூட இரவு நேரம் வந்ததுக்கு பிறகு ஒரு மாலை நேரத்தை தாண்டினதுக்கு பிறகு மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஈரம் வந்து மேல்புறம் வந்து அந்த மேல் மண்ணும் நனைந்தது போல் காட்சியளிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஈரம் ஆயிரும் அடுத்த நாள் காலையில் நம்ம திருப்பி தண்ணீர் பாய்க்கிற வர. ஸோ இது நீங்கள் வந்து கால்பாத்தி போட்டு தண்ணீர் பாய்க்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப காய விடாமல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்கள்லேயே திருப்பி தண்ணீர் பாய்க்கிறது நல்லது. ஸோ கால்பாத்தியை பொறுத்தவரை எப்போதுமே பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணீர் வந்து ஈரப்பதம் முழுமையாக மேல் மண் வாடிய பிறகு நம்ம வந்து திருப்பி தண்ணீர் பாய்க்கணும். ஸோ அப்படின்னா தான் வேர்கள் வந்து அந்த ஈரப்பதத்தை சுலபமாக தக்க வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் பாய்க்கிறீங்க அப்படின்னா மேல் மண் வாடின அடுத்த நாளே நீங்கள் வந்து தண்ணீர் பாய்ங்க.
அது உங்களோட நிலப்பரப்பை பொறுத்து அண்ட் உங்களோட மண்ணை பொறுத்து. நெக்ஸ்ட்டு அதிகமான சாரஞ்சு தாக்கலோ இல்லைனா செம்பேன் போன்ற தாக்கலோ ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் பூக்களோட சைஸ் வந்து ரொம்ப சிறிதாக காணப்படும். ஸோ இதை பொறுத்தவரை நீங்கள் வந்து பயிரோட இலைகளை தொடர்ச்சியாக மானிட்டர் பண்ணணும். ஸோ வாரத்திற்கு ஒரு 3 நாட்களாவது மானிட்டர் பண்ணுறது நல்லது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற அளவில் நீங்கள் எவ்வளோ ரோஸ் செடி வச்சுருக்கீங்களோ அதில் வந்து ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு 10 செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற அளவில் நீங்கள் மானிட்டர் பண்ணாலுமே போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படி மானிட்டர் பண்ணும்போது சாரஞ்சு முச்சாக்கள் காணப்பட்டுச்சாலோ இல்லைனா செம்பேன் காணப்பட்டுச்சுனாலோ அதுக்கான பூச்சிகள் பயன்படுத்துங்க. ஸோ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து பூச்சிகளை பற்றின நிறைய வீடியோஸ் போட்டு வச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்குங்க எந்த பேன்குழி பயன்படுத்தணும் இல்லைனா என்ன பூச்சிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி. அண்ட் நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி போதுமான அளவு இல்லாத பட்சத்தில் பூக்களோட சைஸ் வந்து சிறிதாக காணப்படும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை சூரிய ஒளி செடிக்கு போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னா பூக்களோட சைஸ் வந்து சிறிதாக காணப்படும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லா செடிகளுக்குமே ஏற்படுறது தான். ஸோ சூரிய ஒளி எவ்வளோக்கு அளவு குறையுதோ அந்த அளவுக்கு மகசூலோட தரமோ இல்லைனா ஒட்டுமொத்தமாக மகசூலோட அளவோ குறையக்கூடும். ஸோ இது வந்து காய்கறி பயிர்கள், பல வகை பயிர்கள், எல்லா வகையான பயிர்களுக்குமே போதுமான சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்னா ஏற்படக்கூடியது தான். இப்போ வந்து நியூட்ரியன் டிஃபிஷியன்சியை பற்றி நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டிருந்ததுக்கு மட்டும் சொல்யூஷன் சொல்லலை, மீதி எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டோம். அதாவது சத்துக்கள் குறைபாடை பொறுத்தவரை நம்ம வந்து ஏற்கனவே பாஸ்பேட் சத்து, பொட்டாசியம் சத்து அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அண்ட் நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பூக்கள் வந்து சிறிதாக இருக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இதை பொறுத்தவரை எப்போதுமே முடிஞ்ச அளவு நார்மலாக நம்ம ரோஸ்க்கு உரம் பயன்படுத்தும் போது ஒரு ஈக்குவலைஸ்ட் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறது நல்லது. எது வரை அப்படின்னா பூக்கள் பூக்கிற வரை. ஸோ அப்படி பார்க்கும்போது 19:19:19 அப்படின்னு குறிப்பிடக்கூடிய NPK ஈக்குவலைஸ்டு ஃபெர்டிலைசர் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஸோ இதுவே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர் கூடவே நம்ம வந்து பொட்டாஷ் 50% மட்டும் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து சேர்த்து பயன்படுத்தலாம். அண்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது பூக்களோட சைஸ் வந்து பெரிதாக வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதுவே நுண்சத்து குறைபாடான போரான் சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அந்த பூக்கள் வந்து முழுமையாக விரிவடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம போரான் 20% இருக்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் வந்து ஒரு தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் இது கூட சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து போரானை பொறுத்தவரை 2 வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும். ஸோ நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த ஈக்குவலைஸ்டு ஃபெர்டிலைசரும் அதே நேரத்தில் பொட்டாஷ் இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த பொட்டாஷ் இது பயன்படுத்துகிறத பொறுத்தவரை பூக்கும் நிலையில் மட்டும் பயன்படுத்தினா போதும். அதாவது நீங்கள் பூக்களை எப்போ அறுவடை செய்யக்கூடிய நிலை வருதோ அந்த பூக்களெல்லாம் விரியக்கூடிய டைம் எப்போ வருதோ அப்போதுலேருந்து பயன்படுத்தினா போதும். ஸோ இது வந்து பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம குறிப்பிடக்கூடிய இந்த காம்பினேஷன் இல்லாமல் இன்னொரு காம்பினேஷன் குறிப்பிட்றோம். ஸோ அந்த காம்பினேஷனை பொறுத்தவரை உங்களோட ரோஸ் செடியில் பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கும், பூக்களோட இதழ்கள் நல்லா பெரிதாக இருக்கிறதுக்கும், காம்பு நீளமாக இருக்கிறதுக்கும், அண்ட் பூக்களோட கலர் பிரைட்டாக இருக்கிறதுக்கும், ஒட்டுமொத்தமாக பூக்களோட எடை அதிகரிக்கிறதுக்கும், சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அதீத வெப்பத்துக்கும், அப்படி இல்லைனா போதிய நீர் கிடைக்காமல் ஏற்படக்கூடிய வறட்சியோ இல்லைனா அதிகமான நீர் கிடைச்சி ஏற்படக்கூடிய அழுத்தத்தையோ தாங்கிறதுக்கும், அதே நேரத்தில் ரோஸ்க்கு ஏற்படக்கூடிய நுண்சத்து குறைபாடுக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் பயன்படுத்துகிற மூலிமா பூக்களையும் பெரிதாக கொண்டு வரலாம் அண்ட் ரோஸோட ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கலாம். அதாவது ஒரு சஸ்டெயினான ஹெல்த்தியர் பிளான்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரோஸ் செடியோட ஆரோக்கியத்துக்கும் மகசூலோட அளவுக்கும் தரத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இப்போ அந்த காம்பினேஷனை பற்றி சொல்கிறோம். அதாவது மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய NPK ரேஷியோ 0:52:34. அதாவது பாஸ்பேட் 52%, பொட்டாசியம் 34% இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் தான். இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற விதத்திலும் அண்ட் இது கூடவே நுண்ணுசத்து குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கு டாடா சர்ப்ளஸ் இது வந்து மிக்ஸ்டு மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர்ஸ். அதாவது இதில் வந்து பல்வேறு நுண்சத்துக்கள் இருக்குது. அயன், காப்பர், ஜிங்கு, மெக்னீஸ், போரான் இந்த மாதிரியான நுண்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விகிதத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட இசபியானோ அப்படி இல்லைனா ஹியூமிக்கோ. ஸோ ஹியூமிக்கை பொறுத்தவரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படி இல்லை லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா 1 ml அப்படிங்கிற அளவில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும். ஸோ இதுவே ஹீட் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 1 கிராம் அதாவது கிரானியூல்ஸாக இருந்தாலும் சரி இல்லைனா லிக்விட் ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி இந்த 1 அப்படிங்கிறத வந்து 1.5ஆவோ இல்லைனா 2ஆவோ ஆக்கிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ரோஸ் செடியோட ஆரோக்கியத்தை பொறுத்தே அமையும். ஸோ லைட்டாக தான் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 1 ml இல்லைனா 1 கிராம் பயன்படுத்தினா போதும். அப்படி இல்லை வந்து ரொம்பவே ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு இல்லைனா ரொம்ப ஏதோ ஒரு
ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது சாலஞ்சம் பூச்சாக்கள் அதிக அளவு ஏற்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்திருக்கு, இப்போ தான் கிளியராக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லைனா வாட்டர் ஸ்ட்ரெஸ் வறட்சி ரொம்பவே ஏற்பட்டு இப்போ தான் ஓரளவு தண்ணி வந்து போதுமான அளவு கிடைக்கிறதுனாலும் சரி, எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சாலுமே அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போதுமான பயோஸ்டிமுலண்ட் வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா 1 mlலேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் இது இல்லை அப்படின்னா, அதாவது ஹியூமிக் இல்லை அப்படின்னா இசப்பியான் பயன்படுத்துங்க. அதாவது இசப்பியான் பயோஸ்டிமுலண்ட் தான் அமினோ ஆசிட் இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 mlலேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா போதும், 2யும் சேர்த்து பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா 2மே பயோஸ்டிமுலண்ட் அப்படிங்கிறதுனால சப்போஸ் எக்ஸசிவ் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை தூண்டி விடப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா பூக்கிறதுக்கான நிலையை தாண்டி அதீத தாவர நிலை வளர்ச்சி நோக்கி பயிர் வந்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி 2யும் சேர்த்து பயன்படுத்தாதீங்க, ஏதாவது ஒன்று சேர்த்து பயன்படுத்துங்க. ஸோ நம்ம குறிப்பிடக்கூடிய இந்த காம்பினேஷனில் நுண்சத்து குறைபாடு சரியாயிரும். அண்ட் அதே நேரத்தில் பூக்கள் வந்து பெரிதாக வரும். எதனால் அப்படின்னா எம்கேபி மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் இருக்கிறதுனால. ஸோ இந்த 2மே பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பயோஸ்டிமுலண்ட் வந்து செடிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை சரி செய்கிறதுக்கும், சுலபமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும், திருப்பி அவ்வளோ சீக்கிரமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த பயோஸ்டிமுலண்ட்டு 1 கிராமோ இல்லைனா 1 mlலையோ பயன்படுத்தும் பட்சத்தில் இதையுமே நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கூட சேர்த்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து 1 கிராமுக்கோ 1 mlக்கோ அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதை வந்து 2 வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லைனா ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்துகிறது வந்து போதுமானதாக இருக்கும். ரொம்ப குறுகிய நாட்களில் அதிக அளவு பயன்படுத்தாதீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதுவும் தாவர நிலை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிவியோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் உடைய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிவியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.